தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 17ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 17ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 17ஆம் தேதி வரை அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி 6 சென்டிமீட்டர் பதிவுகிறது. சென்னை மாவட்டம் மணலி, சென்னை மாவட்டம் திருவிக நகர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுகிறது. சென்னை மாவட்டம் ராயபுரம், சென்னை மாவட்டம் புழல், சென்னை மாவட்டம் மலர்காலனி, சென்னை மாவட்டம் பெரம்பூர், சென்னை மாவட்டம் மண்டலம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், சென்னை மாவட்டம் வானகரம், சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம் திருவள்ளூர், சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், சென்னை மாவட்டம் கொளத்தூர், சென்னை மாவட்டம் அண்ணா நகர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கும்மிடிப்பூண்டி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், சென்னை மாவட்டம் அம்பத்தூர், சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், சென்னை மாவட்டம் அடையார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, சென்னை மாவட்டம் ஆலந்தூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. தூத்துக்குடியில் 38.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 33 முதல் 37 டிகிரி செல்சியஸ், தென் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 32 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 18 முதல் 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.